தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் காவல்துறை சார்பில் தமிழ்நாடு ஊர்காவல் படை பயிற்சி பெற்ற 50 திருநங்கையர்களுக்கு நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 7 திருநங்கையர்களுக்கு நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீர்வளத்துறை சார்பாக புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். இது பற்றிய விவரங்களை முடிய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு அரசின் சார்பில் தற்போது தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை சார்பில் தமிழ்நாடு ஊர்காவல் படையில் சேர்க்க தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட 50 திருநங்கைகளில் ஊர்காவல் படை உறுப்பினர் நியமன ஆணைகளை தற்போது வழங்கிடும் அடையாளமாக 7 திருநங்கைகளுக்கு தற்போது நியமன ஆணைகளை தமிழ்நாடு சார்பில் முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார். ஏற்கனவே ஊர்காவல் படையில் திருநங்கைகள் சேர்க்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான பணி முன்னெடுப்பில் தான் தற்போது ஆணைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். தொழில்துறை சார்பில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கொள்கை மற்றும் தமிழ்நாடு சூழல் பொருளாதார கைவிட்டு தொடர்ச்சியாக அதற்கான ஆக்கப்பணிகளை முதலமைச்சர்கள் துவங்கி வைக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.